ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புது தாய் சீரிஸ் தான். சீரிஸோட நேம் வந்து அடிக்டட் ஆன் ஹர் இன். இது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி தான் விட்டுருக்காங்க. அதான் முந்தானேத்தி தான் இந்த சீரிஸே விட்டுருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு இதை பார்த்துட்டு நான் போட்டேன். உங்க தம்பி எவ்வளோ தீயா வேலை செய்யறேன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். அப்படியே பிடிஎஸ் ஜங்கோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, பார்த்தா மட்டும் போதாது, பிடிச்சிருந்தா அப்படியே இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. பிடிஎஸ் ஜங்கோ எத்தனை பேருக்கு பிடிக்குது அப்படின்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வாங்க எபிசோட் 1க்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸாம் ஹாலை தான் கட்டுறாங்க. அது மிலிட்ரி எக்ஸாம் ஹாலு. அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ள ஒரு பையன் வந்து ஸ்லோ மோஷன்ல நடந்து வரான். அவன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் மெயின் லீட். அவன் பேரு ஹீரோ. அப்ப அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் இருந்துட்டு, எப்பா நீ பெல்ட்டையும் ஷூவையும் கைட்டி போலன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பரிச்சை எழுத விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் பேனா வாங்கிட்டு இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு பேப்பரை வாங்கிட்டு அதுல ஏதோ ஒன்று எழுதி காமிச்சிட்டு அந்த பேப்பரை கிழிக்கிறான். அதை பார்த்துட்டு மிலிட்ரி மேன் வந்துட்டு, ஏன்டா பொறுக்கி என்ன திமிரு உனக்கு அப்படின்ற மாதிரி அடிக்க போக்குள்ள இன்னொரு ஆஃபீஸர் இருந்துட்டு, எப்பா அவரோட பின்னாடி பேரை பத்தியாப்பா, பெரிய ஆளுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே அந்த ஆஃபீஸர் ஆஃப் ஆக இங்க இவன் எக்ஸசைஸ் பண்றத காமிக்கிறாங்க. அப்ப கீழே இருந்துட்டு யாரோ ஒருத்தன் இருந்துட்டு அவன் கிட்ட, டேய் இதெல்லாம் பண்றல, இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் ஓவராலா இல்லடா, நான் ப்ராக்டிஸ் பண்றேன்ல, அதான் எனக்கு கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன் எக்ஸசைஸை பத்தி சொல்லடா, நீ பண்ணதை பத்தி சொன்னேன், ஏன்டா அப்பதான் மிலிட்ரி ஆஃபீஸரா ஆகு அப்படின்ற மாதிரி எக்ஸாம் எல்லாம் எழுத சொல்றல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் சொன்னா நான் கேட்கணுமா, இந்நேரம் எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா எனக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் செய்ய விட்டுருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல, டே உங்கள் அப்பாவுக்கு நாளைக்கு கல்யாணம் அதாச்சும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, தெரியும்டா ஆனால் நான் வர போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே அவன் சொல்லிட்டு கிளம்புறான். அப்படியே நைட்டும் ஆகுது. அந்த கல்யாண மண்டபத்தை தான் கட்டுறாங்க. அங்க போயிட்டு இவன் என்ன கிறுக்குத்தனம் பண்ண போறான்னு தெரியல. அந்த போஸ்டர்ல பெயிண்ட் அடிக்க போறான்னு நினைக்கிறேன். ஆனா இவனுக்கு முன்னாடியே அந்த வேலையை யாரோ பார்த்து விட்டு போக இவன் முழிச்சுட்டே நிக்கிறான். அப்படியே வீட்டை தான் காட்டுறாங்க. இங்க இந்த போஸ்டர்ல யாரா பெயிண்ட் அடிச்சிருப்பா அப்படின்ட்டு எங்க ஹீரோட அப்பா முழிச்சுக்கிட்டே இப்படி சாப்பிட, அப்ப புதுசா ஸ்டெப் மதர்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருப்பான் போல. அவங்க அப்பா இருந்துட்டு அந்த பையனை இங்க கூப்பிட்டு சாப்பிட சொல்ல வேண்டியது தானே, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரு இங்க பேசிட்டு இருக்கப்ப இந்த விஷயம் எல்லாம் ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப பாத்திரத்தை போட்டு உருட்டுறான். அப்ப அப்பா இருந்துட்டு, இங்க பாரு இங்க நடக்கிற விஷயம்லாம் உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நானே வெளில போயிடுமா, இங்க பாரு நீ பணக்காரனா இருக்க, அதனால எத்தனை பொண்டாட்டி வேணா வச்சுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க பாரு, உன்னை சொல்லண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க அப்பாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்ப ஸ்டெப் மதர் இருந்துட்டு, இங்க பாருங்க அவன் பிள்ளைங்க அப்படிதான் பேசுவாங்க, போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்பாவை காம் டவுன் பண்ண, இங்க இருந்துகிட்டு இங்க ஹீரோ வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போய் ரொம்ப தூரமா ஒரு இருக்க கிராமத்துல அவங்க ஆன்டி கூட தங்கறதுக்கு முடிவு பண்ணிட்டான். அந்த ஆண்டி வந்துட்டு, நீ பணக்காரப்பா, இப்ப எங்க ஸ்கூல்ல போய் உன்னை சேர்க்கறது அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைங்க நான் ஏழை மாதிரி நான் காமிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவனும் இருந்துட்டு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல்ல போய் சேர்றான். அந்த ஸ்கூல்ல ஒரு ஃபேனு கூட இல்ல. இந்த பையன் தான் பணக்கார பையனாச்சு, ஏசிலே இருந்து வாழ்ந்த பையன். இப்ப இந்த ஸ்கூல்ல ஒரு ஃபேனு கூட இல்லைன்ட்டு இவனுக்கு கடுப்பாகுது. அப்ப அங்க டீச்சர் வந்துட்டு, இப்ப உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போது, போய் ரோல் நம்பர் வரிசையில போய் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்க இருந்துட்டு ஹீரோ என்னோட ரோல் நம்பர் 21 எங்க உட்காருது அப்படின்னு கேட்க, இந்த பெஞ்சு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் காட்டி வரான். அந்த பக்கம் பார்த்தா ஒருத்தவன் நல்லா தூங்கி இருக்கான். அவன் தான் நம்ம செகண்ட் மெயின் லீட். அவன் பேரு பாப்பு. மேம் இருந்துட்டு ஒரு போயம் எழுத சொல்லியிருப்பாங்க. இந்த பையன் புது பையனால அவனுக்கு போயம் தெரியாது, முழிச்சுக்கிட்டே இருக்க. அப்ப பாப்பா இருந்துகிட்டு அந்த போயமா ஓரலா சொல்றான், டேய் நான் சொல்றேன்ல எழுது அப்படின்ற மாதிரி எங்க ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ வந்துட்டு அவன் சொல்ல சொல்ல எழுதுறான். அப்ப மேம் வந்துட்டு, டேய் தம்பி என்னப்பா எழுதுற, கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற, சிச்சி ஹேண்ட் ரைட்டிங் என்ன இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பாப் நீ நல்லா தானே எழுதுவ, ஒழுங்கா நீயே எழுது அழகா அப்படின்ற மாதிரி சொல்ல, பாப்பா இருந்துட்டு அவனை தீட்டிக்கிட்டே எழுத ஆரம்பிக்கிறான். டே லூச பேலே, உன நான் சொல்ல சொல்ல எழுத தானே சொன்னேன், இப்படி கோழிக்கு இருக்கிற மாதிரி கேவலமா கிறுக்கி வச்சிருக்கேன், இதுக்கு நானே எழுதியிருப்பேன்டா, டைம் தாண்டா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எழுதுக்குள்ள ஹீரோ போய் எட்டி பாக்குறான். இவன் என்ன தான் எழுதுறான் அப்படின்ட்டு நல்லாவே எழுதிருப்பான் பாப்பு. அதை பார்த்துட்டு இவனும் நல்லா தாண்டா எழுதுறான் அப்படின்ட்டு அவங்க அப்பா திட்டினதான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனை பார்த்து, கையெழுத்து நல்லா இருந்தா தானே தலையெழுத்து நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, பக்கத்துல ஸ்டெப் மாதிரி இருந்துட்டு, என் பிள்ளை தான் ஹேண்ட் ரைட்டிங்ல நேஷனல் லெவல்ல பிரைஸ் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதை இங்க யோசிச்சு பார்த்துட்டு, அவன் இவனா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இங்க ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல பாப் தான் வந்துட்டு நல்லா படிக்கிற பையன் போல. அப்ப ஃப்ரீ பீரியட்ல அவனோட நோட்டை வாங்கி காப்பி பண்ணிட்டு இருக்காங்க 4-5 பசங்க. அப்ப ஒருத்தன் வந்துட்டு, டே நானும் இந்த நோட்டை காப்பி பண்ணுவேன்டா, எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, டே டைகர் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நீ வாங்கிக்கோ அப்படின்ட்டு ஒன்லி அப்படின்ற ஒரு பையன்ட்ட சொல்ல, அப்ப ஹீரோ வந்துட்டு ஒன்லின்ற பையன்ட்ட போய், இந்த நான் எழுதியிருக்கேன் அந்த நோட்டை பார்த்து எழுது அப்படின்ற மாதிரி சொல்லி நோட்டை கொடுக்க, அப்ப பாப் இருந்துட்டு அந்த நோட்டை பார்த்துட்டு, டே லூசு பேலே அவனே கேவலமா எழுதி வச்சிருப்பான்டா, அதை பத்திலாம் எழுத தேவையில்ல, இப்ப டைகர் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் கிட்ட இருந்து நோட்டை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இங்க பாப் சொல்லிட்டு, அப்படியே முடிச்சதுக்கு அப்புறம் நோட்டை சப்மிட் பண்ணிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போக, அப்புறம் இவனுங்களும் முடிச்சுட்டு சப்மிட் பண்றாங்க. அந்த நோட்ல இருக்க பேப்பரை ஹீரோ வந்துட்டு கிழிச்சிட்டு அதுல ஒரு மாதிரி டிராயிங்க வரைஞ்சு வச்சுட்டான். இங்க மறுநாள் மேம் இருந்துட்டு நோட் திருத்துறப்ப பாப் இருந்துட்டு மாட்டிக்கிறா, என்னடா நீ வரைஞ்சு வச்சிருக்க, இதுதான் நீ லட்சணமா, நல்லா படிக்கிற பையன் நினைச்சேன், இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்க, வெளில போய் வந்து நில்லுடா காக்கா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் போய் நின்றுட்டு இருப்பான்.
அப்புறம் இங்கே ஹீரோ வந்துட்டு பாப்பு வச்சிருந்த சாப்பாடு, அவனோட பென்னு, பென்சிலு, பேனா எல்லாத்தையும் வந்து நாசக்கரையாக ஆக்க, இங்கே பாப்புக்கு யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தெரியாமே முழிச்சிட்டே இருப்பான். அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக இருந்துட்டு பாப்போட ஷூவே கிழிச்சிடுவான் நம்ம ஹீரோ. இதெல்லாம் பார்த்துட்டு பாப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 2 பேர் வந்துட்டு பாப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்டுட்டும் இருக்கா. பாப்பா இருந்துட்டு ரொம்ப பாவம் இல்லை. அவங்க அப்பா வந்துட்டு எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் இவனுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு அதெல்லாம் நடந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி பேச, இங்கே ஹீரோக்கு ஒரு மாதிரியாவது ஐயோ பாப்பாக்கு அம்மா இல்லை போல அப்படின்ற மாதிரி இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்படியே இருந்துட்டு பாப்பா ஃபாலோ பண்ணி வீட்டுக்கும் போகிறான். பாப்பாட வீடு இருந்துட்டு ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரம் இருக்கும் போல. என்னடா இவன் இவ்வளோ தூரத்துல இருந்தா நடந்து வரான் அப்படின்ற மாதிரி அதனாச்சும் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ஹீரோ. அப்படியே இருந்துட்டு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்ட்டு வெளில இருந்து ஹீரோ பார்த்துட்டே இருக்கு. அப்போ ஒரு அம்மா இருந்துட்டு பாப்பா வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்களை பார்த்துட்டு ஹீரோ இருந்துட்டு இவங்க தான் வந்து பாப்போட அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு இவன் பொய் சொல்லியிருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அங்க இருந்துட்டு பாப்பா வந்துட்டு ஷூவை தச்சிட்டு இருக்கக்குள்ள இந்த அம்மா இருந்துட்டு ஆன்டி போல, பாப்பாவோட ஆன்டி போல, எனக்கு தெரிஞ்சு பாப்பாவோட அப்பாவோட தங்கச்சி போல. இந்த அம்மா இருந்துட்டு அவங்கள பீன்னு கூப்பிட்றாங்க. பீன்னா அண்ணன் அர்த்தம். ஒருவேளை அப்படியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஷூ பிஞ்சு போச்சு புதுசாக வாங்கி தரலாம்ல, ஒரு ஜட்டி கூட நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாப்பா இருந்துட்டு ஆன்ட்டி அதெல்லாம் இல்லை, நான் ஸ்கூலில் கேட்டிருக்கேன், நான் ஸ்காலர்ஷிப் இருக்கிறதுனால அவங்க தருவாங்க ஷூ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நீ ஸ்காலர்ஷிப் தான் உனக்கு காப்பாற்றுது அப்படின்ட்டு எங்கே அவங்க சொல்லிட்டு நான் மீன் குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்னடா இவங்க ஜட்டி கூட வாங்கி தர மாட்டாங்க இந்த பையனுக்கு அப்படின்ட்டு இவன் இங்கே திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அடுத்ததில் சூப்பர் மார்க்கெட் தான் கட்டாங்க. அங்கே ஹீரோ வந்துட்டு ஏதோ வாங்கிட்டு இருக்கான். அப்போ அவன் காதில் ஒரு பாட்டு கேட்குது. அந்த பாட்டை யாரா பாடுறாங்க அப்படின்னு இவனும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கான். பேக்கி பாடுதோ அப்படின்ட்டு. கடைசியில் அந்த பாப்பா பையன் தான் அதை பாடிட்டு இருப்பான். பாப்பா இருந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு இவன் தான் பாடுறானா அப்படின்ட்டு அந்த பாட்டு வந்துட்டு ஆல்ரெடி வந்து ரொம்ப பிடிக்கும் போல நம்ம ஹீரோக்கு. அவங்க அம்மா கூட இருக்கிறப்பல அந்த பாட்டை தான் கேட்டிருப்பான் போல. இந்த பாட்டை பாடினாலே பாப்பே மெய் மறந்து பார்க்க, ஆத்தாடி இந்த கிறுக்கு பையன் இங்க என்ன பண்றான், இவன் வேற நான் இங்க வேலை செய்யறத பார்த்துட்டானே, இங்க மிஸ்கிட்ட கிஸ்கிட்ட சொல்லி வைக்க போறான், குரங்கு குரங்கு எல்லா இடத்துலயும் வந்துருது அப்படின்ற மாதிரி அங்க மூஞ்ச மறைச்சிக்கிட்டு பாப்பா போய் நிக்க, இங்க வந்துட்டு 2 பீர் பாட்டில் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். டே நீ ஸ்கூல் தானே படிக்கிற, பீர்லாம் குடிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இங்க பாப்பா சொல்ல, டே ஸ்கூல்ல தான் நான் ஸ்கூல் பையன், இப்போ நான் வெளில பெரிய பையன் அப்படின்ற மாதிரி இங்க சொல்லிட்டு இருக்க, டே மூன்றவாயன் அப்படின்ற மாதிரி பாப்பா சொல்றான். சரி சரி ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ்லாம் எடுக்கிறியா, நீ வேணா எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி தரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, சொல்லித்தரலாம் ஆனால் அதுக்கு செலவு அதிகமாகுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி ஹீரோ இங்கே சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. இங்கே ஹீரோ வந்துட்டு ஷூலேருந்து அண்டர்வேர் ஜட்டி வரையும் வாங்கிட்டு வந்து நம்ம பாப்புக்கு கொடுக்க, பக்கத்தில் இருந்த ஒன்லி இருந்துட்டு என்னடா ஜட்டிலாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், கொடுத்து வச்சு வந்தாண்டா பாப்பு நீ உனக்கு சொல்லி தரணுங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தரானுங்களே அப்படின்ற மாதிரி இங்கே ஒன்லி சொல்லிட்டு இருக்க. பாப்பு இருந்துட்டு இதெல்லாம் எனக்கு தேவைன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் பாரு நான் உனக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக உனக்கு சொல்லிட்டேன், இப்போ அவனை மாட்டி விட்டான்ல அந்த பேப்பரை கிழிச்சது, மற்ற எல்லா சட்டையும் பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னதான் எனக்கு புரியல, உன் நோட்லேருந்து பேப்பரை கிழிச்சு அதில் வரைஞ்சி வச்சது நான் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாப்புக்கு செம கடுப்பாகுது. லூசு குரங்கு நீ தானா, நீ பண்ணி வச்ச வேலையில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா நான் சரியா போயிடுமா, நான் பட்ட அவமானம் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்டு நிற்க, டெய்லி அந்த பேப்பர் என்கிட்ட தான் இருக்குது ஆனால் அதில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே சொல்லித்தாயேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பொட குரங்கு நீ வாங்கிட்டு வந்து கொடுத்ததே நீயே வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து பாப்பு கோவமாக கிளம்பி போக, இங்கே நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் எல்லாம் தான் வாங்கி கொடுத்துட்டேனே அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே இந்த சீனு கட்டாவது அடுத்த சீனில் மறுநாள் கிளாஸில் வந்து பெஞ்சில் பாப் பெஞ்சில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பான் நம்ம ஹீரோ. அதெல்லாம் வந்துட்டு அடுத்த ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு இவன் படுக்க, அடுத்த சீனில் ஸ்டாஃப் வந்துட்டு டேப்பா எஸ்ஏ காம்படிஷனுக்காக நீ இன்னும் எஸ்ஏ சப்மிட் பண்ணலையா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சப்மிட் பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி இங்கே பாப் சொல்லுவான். இன்னும் வரலப்பா உன் நோட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஹீரோ தான் ஏதோ பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு இவன் உச்சா போகிற இடத்துக்கிட்டே வந்து, டே லூசு பேலே எங்கடா எஸ்ஏ காம்படிஷன் நோட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, டே பிஸ் அடிச்சுட்டு இருக்கான்ல என்னடா எனக்கு ஒன்றும் புரியல நீ என்ன கேட்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, டே காம்படிஷனுக்காக எஸ்ஏ எழுதி வச்சிருந்தேன் அந்த நோட் எங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ தான் எடுத்து வச்சிருப்ப இரு இதில் போட்டு ஒன்று அடைச்சி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பாத்ரூமில் அடைச்சி வச்சுட்டு அங்கேருந்து பாப் போயிடுவான். அப்போ பக்கத்தில் ஒரு பையன் சவுண்டு கேட்குது, இந்த மாதிரி அந்த பையனோட எஸ்ஏ நோட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன்டா இருட காப்பி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும். அது வேற யார் நோட்டும் இல்லை, பாப்போட நோட்டை பார்த்தா இவன் இங்கே எழுதிட்டு இருப்பான். அதை ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அவன்கிட்ட ஒரு பெயிண்ட் டப்பா இருக்கும், அந்த பெயிண்ட் எல்லாம் வந்துட்டு அவன் மேலே ஊற்ற ஆரம்பிக்கிறான். அந்த பையன் வந்துட்டு யார் அது என் மேலே கக்கா பறத்து அப்படின்ட்டு கத்திட்டே இருக்க, அங்கே ஸ்டாஃப் வந்துடுறாங்க.
ஸ்டாஃப் வந்துட்டு அந்த பையன் கதவு தட்ட அந்த பையனை வெளில வந்துட்டு பக்கத்து பாத்ரூம்ல இருந்து என் மேல யாரோ புலி பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரப்ப அந்த பக்கத்து பாத்ரூம்ல அப்படின்ற மாதிரி மிஸ் கேட்க, மிஸ் என் கதவை யாரோ பூட்டிட்டு போயிட்டாங்க, அது என் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாப்பு ஓடி போய் அந்த கதவை திறக்கிறான். திறந்ததுக்கு அப்புறம் வெளில வந்த ஹீரோ வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு உன் எஸ்ஏ காப்பி பண்ணிட்டு இருந்தான், நான் அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த மேம் வந்துட்டு யாரை காப்பி பண்ணா, எந்த நோட்டு யாருது, அதெல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது, இப்போ இருந்துட்டு நீங்க பிரின்சிபலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பிரின்சிபல் இருந்துட்டு இவனுங்க 2 பேத்துக்கும் கோழிப்பி அல்றத பனிஷ்மெண்ட்டாக கொடுக்க இவனுங்க 2 பேரும் தலையெழுத்தே அப்படின்ட்டு கோழிப்பி அள்ளிட்டு இருக்கானுங்க. அப்போ இருந்துட்டு இந்த அல்றது கூட எனக்கு பெருசு கிடையாதுடா, நீ இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு சாரி கூட கேட்காத இருக்க பாரு, அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரிடா அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோ கேட்பான், அட போய் பீ அல்லடா அப்படின்ற மாதிரி இவனுங்க இங்கே சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்படியே இந்த சீன் ரொம்ப காமெடியாகவே தான் போகும். அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் டாப்போட எஸ்ஐ வந்து ஒரு பையன் காப்பி அடிக்கக்குள்ளே வந்து பெயிண்ட் ஊற்றிடுவான்ல போன சீனில். அப்போ அந்த பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து இவன் வீட்டில் அதை காய வச்சு அதுக்கு மேலே அச்சை வச்சு அதே மாதிரி வரைஞ்சி எழுதி அவங்க ஆன்ட்டிகிட்ட காமிக்க, அவங்க ஆன்ட்டி வந்துட்டு டே லூசு பேல இது அவங்க காம்படிஷனில் சப்மிட் பண்ணா நீ வின் பண்ணியிருப்பல அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எந்த ஒன்றும் இல்லை, ஓ அவன் ஃப்ரெண்டுக்காக நீ பண்ணியா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்டெல்லாம் இல்லை அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி இங்கே இவன் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கக்குள்ள அங்கே பாப்பா வந்துட்டு நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்குள்ள ஒரு கார்லேருந்து ஒரு அம்மா இறங்கி வராங்க. அது வேற யாருமே கிடையாது, ஹீரோவோட ஸ்டெப் மதர் தான். அவங்க தான் வந்துட்டு பாப்பாவோட அம்மா போல. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இதுக்கப்புறம் அடுத்த சீன்ல என்ன நடக்கும்ட்டு அடுத்த எபிசோட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணணும். இந்த பெரிய சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த எபிசோடுக்காக மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.